இவர்கள் மகத்தான லட்சியவாதிகள். தேசிய விடுதலை என்கின்ற உயரிய லட்சியத்திற்காக வாழ்ந்து அந்த லட்சியத்திற்காகவே தமது வாழ்வை தியாகம் செய்தவர்கள். இதனால்தான் இவர்கள் சாதாரண மனிதர்களிலிருந்து வேறுபட்டு நிற்கின்றார்கள், உயர்ந்து நிற்கின்றார்கள், எமது தேசத்தின் வரலாற்றில் சங்கமமாகி நிற்கின்றார்கள். இவர்களை ஈன்றெடுத்த மாண்புமிகு பெற்றோர்களை மதிப்பளிக்கும் இப்புனித நிகழ்வானது இன்று வவுனியா மாவட்டத்திலே கல்மடு பகுதியில் துயரோடும் போராட்ட வடுக்களோடும் தம் குல தெய்வங்களின் நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பெற்றோர்களை கௌரவிக்கும் முகமாக ஜேர்மன் ஸ்டுட்கார்ட்டில் இயங்கி வரும் எம் அன்பு நெஞ்சங்களாகிய ஈழத்தமிழர் நினைவேந்தல் அகவம் உறுப்பினர்கள் சிறப்பாக நடாத்துவதையிட்டு பெருமை அடைகின்றோம். வரி வரியாயுங்கள் நினைவுகளெல்லாம் வரிசையாய் எம்முள் வருகிறதே. ஒரு மனமாக உமை தொழுதிடவே வழியின்றி இதயம் அழுகிறதே. வரி வரியாயுங்கள் நினைவுகளெல்லாம்
வரிசையாய் எம்முள் வருகிறதே. ஒரு மனமாக உமை தொழுதிடவே வழியின்றி இதயம் அழுகிறதே. ஒரு சுடர் கூட எரியாதா உம்மை தொழவும் உரிமை கிடையாதா? சரி பிழை சொல்ல சமத்துவம் இல்லை, சாந்தி செய்யவும் முடியவில்லை, உம்மை ஏந்தி கொள்ளவும் தெரியவில்லை. வரி வரியாயுங்கள் நினைவுகள் எல்லாம் வரிசையாய் எம்முள் வருகிறதே. ஒரு மனமாக உமை தொழுதிடவே வழியின்றி இதயம் அழுகிறதே. துளி துளியாய் எங்கள் விழி சிந்தும் ஒவ்வொரு துளியும் உமக்காக. நாம் வழி வழியாய் உம்மை எதிர்பார்க்கும் ஒவ்வொரு கணமும் உமக்காக. நீங்கள் வீழ்ந்தது எமக்காக, இன்று நாங்கள் வாழ்வது உமக்காக. கனவுகள் வருவது எதற்காக? உங்கள் நினைவுடன் வாழும் எமக்காக, உங்கள் நினைவுடன் வாழும் எமக்காக. வரி வரியாய் உங்கள் நினைவுகள் எல்லாம் வரிசையாய் எம்முள் வருகிறதே. நிறை நிறையாய் உங்கள் நினைவாக நெய் விளக்கேற்றும் நாள் வருமா? நாங்கள் விடுதலையாய் இங்கு வாழ்வதற்கு இனி வரும் காலம் கை தருமா? நீங்கள் வீழ்ந்தது எமக்காக, இன்று நாங்கள் வாழ்வது உமக்காக. கனவுகள் வருவது எதற்காக? உங்கள் நினைவுடன் வாழும் எமக்காக, உங்கள் நினைவுடன் வாழும் எமக்காக. வரி வரியாயுங்கள் நினைவுகள் எல்லாம் வரிசையாய் எம்முள் வருகிறதே. ஒரு மனமாக உமை தொழுதிடவே வழியின்றி இதயம் அழுகிறதே. வரி வரியாயுங்கள் நினைவுகள் எல்லாம் வரிசையாய் எம்முள் வருகிறதே. வரி வரியாயுங்கள் நினைவுகள் எல்லாம் வரிசையாய் எம்முள் வருகிறதே. ஒரு மனமாக உமை தொழுதிடவே வழியின்றி இதயம் அழுகிறதே. வரி வரியாயுங்கள் நினைவுகள் எல்லாம் வரிசையாய் எம்முள் வருகிறதே. ஒரு மனமாக உமை தொழுதிடவே வழியின்றி இதயம் அழுகிறதே. ஒரு சுடர் கூட எரியாதா உம்மை தொழவும் உரிமை கிடையாதா? சரி பிழை சொல்ல சமத்துவம் இல்லை, சாந்தி செய்யவும் முடியவில்லை, உம்மை ஏந்தி கொள்ளவும் தெரியவில்லை. வரி வரியாயுங்கள் நினைவுகள் எல்லாம் வரிசையாய் எம்முள் வருகிறதே. ஒரு மனமாக உமை தொழுதிடவே வழியின்றி இதயம் அழுகிறதே. துளி துளியாய் எங்கள் விழி சிந்தும் ஒவ்வொரு துளியும் உமக்காக. நாம் வழி வழியாய் உம்மை எதிர்பார்க்கும் ஒவ்வொரு கணமும் உமக்காக. நீங்கள் வீழ்ந்தது எமக்காக, இன்று நாங்கள் வாழ்வது உமக்காக.
கனவுகள் வருவது எதற்காக? உங்கள் நினைவுடன் வாழும் எமக்காக, உங்கள் நினைவுடன் வாழும் எமக்காக. வரி வரியாய் உங்கள் நினைவுகள் எல்லாம் வரிசையாய் எம்முள் வருகிறதே. நிறை நிறையாய் உங்கள் நினைவாக நெய் விளக்கேற்றும் நாள் வருமா? நாங்கள் விடுதலையாய் இங்கு வாழ்வதற்கு இனி வரும் காலம் கை தருமா? நீங்கள் வீழ்ந்தது எமக்காக, இன்று நாங்கள் வாழ்வது உமக்காக. கனவுகள் வருவது எதற்காக? உங்கள் நினைவுடன் வாழும் எமக்காக, உங்கள் நினைவுடன் வாழும் எமக்காக. வரி வரியாய் உங்கள் நினைவுகள் எல்லாம் வரிசையாய் எம்முள் வருகிறதே. ஒரு மனமாக உமை தொழுதிடவே வழியின்றி இதயம் அழுகிறதே. வரி வரியாய் உங்கள் நினைவுகள் எல்லாம் வரிசையாய் எம்முள் வருகிறதே. வரி வரியாய் உங்கள் நினைவுகள் எல்லாம் வரிசையாய் எம்முள் வருகிறதே. ஒரு மனமாக உமை தொழுதிடவே வழியின்றி இதயம் அழுகிறதே. வரி வரியாய் உங்கள் நினைவுகள் எல்லாம் வரிசையாய் எம்முள் வருகிறதே. ஒரு மனமாக உமை தொழுதிடவே வழியின்றி இதயம் அழுகிறதே. ஒரு சுடர் கூட எரியாதா? உம்மை தொழவும் உரிமை கிடையாதா? சரி பிழை சொல்ல சமத்துவம் இல்லை, சாந்தி செய்யவும் முடியவில்லை, உம்மை ஏந்தி கொள்ளவும் தெரியவில்லை. வரி வரியாய் உங்கள் நினைவுகள் எல்லாம் வரிசையாய் எம்முள் வருகிறதே. ஒரு மனமாக உமை தொழுதிடவே வழியின்றி இதயம் அழுகிறதே. துளி துளியாய் எங்கள் விழி சிந்தும் ஒவ்வொரு துளியும் உமக்காக. நாம் வழி வழியாய் உம்மை எதிர்பார்க்கும் ஒவ்வொரு கணமும் உமக்காக. என்று முடியும் எங்கள் இனத்தின் சோகம், என்று விடியும் எம் தேசத்தின் வானம். என்று முடியும் எங்கள் இனத்தின் சோகம், என்று விடியும் எம் தேசத்தின் வானம். உயிரும் அவர்கள் நினைவைத் தொழவும் துயரம் அகன்ற வாழ்வின் பொழுதும் வாய்த்திடுமா வாய்த்திடுமா? புகழும் இழிவின் நிலையை துடைத்து வாசல் தோறும் வசந்த பூக்கள் பூத்திடுமா பூத்திடுமா? என்று முடியும் எங்கள் இனத்தின் சோகம், என்று விடியும் எம் தேசத்தின் வானம். பிறந்து தவழ்ந்து வளர்ந்த மண்ணை சென்று பார்க்க ஆசை, அலைகள் திரளும் கடல் மணலில் கால் புதைக்க ஆசை. வயல்வெளியில் வரம்புகளில் நடக்கத்தானே ஆசை, உச்சி வெயில் அந்தி மாலை அளந்து பார்க்க ஆசை. பெருமை நூறு சூடி நின்ற எங்களின் தேசம், பிறர் பிடியில் ஆகுவதோ தினமும் நாசம். சிட்டுக்குருவியின் வாழ்வுதானே எங்களின் தாகம், விட்டு விடுதலை ஆகி வானே
இனத்தின் சோகம் என்று விடியும் என் தேசத்தின் வானம். தென்னங்கீற்றில் மோதும் காற்றை தழுவிக்கொள்ள ஆசை, செம்மண் புழுதி மேனி எங்கும் பூசிக்கொள்ள ஆசை. மாமரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடத்தானே ஆசை, மண் குழைத்து வீடு கட்டி விளையாட ஆசை. அடக்குமுறை அகன்றதொரு நிலை வர வேணும், அரண் இழந்த குடிகளாக வாழ்வது சோகம். சிட்டுக்குருவியின் வாழ்வுதானே எங்களின் தாகம், விட்டு விடுதலை ஆகி வானில் பறந்திட வேணும். என்று முடியும் எங்கள் இனத்தின் சோகம், என்று விடியும் எம் தேசத்தின் வானம். என்று முடியும் எங்கள் இனத்தின் சோகம், என்று விடியும் எம் தேசத்தின் வானம். துயிலும் அவர்கள் நினைவைத் தொழவும் துயரம் அகன்ற வாழ்வின் பொழுதும் வாய்த்திடுமா வாய்த்திடுமா. துவளும் இழிவின் நிலையை துடைத்து வாசல் தோறும் வசந்த பூக்கள் பூத்திடுமா பூத்திடுமா. என்று முடியும் எங்கள் இனத்தின் சோகம், என்று விடியும் எம் தேசத்தின் வானம். மண்ணில் கொண்ட காதல்தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான், பாட்டாலே உமை தொழுகின்றோம் நாளும் உமை நினைத்து. உமை அழைத்து அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அனைத்து தாய் தமிழ் நெஞ்சங்களையும் நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எமது தமிழ்நாயுடைய ஆசீர்வாதம் கலந்த வணக்கங்களுடன் மன்னார் மாவட்டத்திலே கடலிலே 3-4 மாதங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட விபத்தில் தனது உயிரை மாய்த்துக் கொண்ட அந்த தந்தையாரின் குடும்பம் இங்கே ஒரு சுய தொழில் ஒன்று, ஒரு வாழ்வாதாரமின்றி நிற்கதியாக நின்ற வேளை உடனடியாக எமது உறவுகளுக்கு கரம் கொடுப்போம் அமைப்பு 2015 தாயகம் நோக்கி பல சேவைகளை எமது உறவுகளுக்காக வழங்கி வந்து கொண்டிருக்கின்றது. சொல்ல போனால் இந்த குடும்பம் யுத்தத்தினால் எமது மண்மீட்புக்காகவும் சரி, யுத்தத்தில் பாதிக்கப்பட்டதாகவும் சரி, கிட்டத்தட்ட இந்த குடும்பம் சார்பாக 10 உயிர்களுக்கு மேல் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் இந்த குடும்பத்தின் நிலை அறிந்து, இந்த குடும்பத்தின் இழப்பறிந்து, தக்க தருணத்தில் இந்த மாவீரர்களை நினைவு கூறுகின்ற இந்த மாதமதில் அவர்களின் தியாகம் நிறைந்த இந்த மண்ணிலே இந்த குடும்பத்திற்கு இவ்வாறான உதவியை வழங்கி வைத்த உறவுகளுக்கு கரம் கொடுப்போம் அமைப்பின் அனுசரணையாளர்கள், உதவியாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த குடும்பம் வாழ்வாதாரமின்றி துன்பகரமான ஒரு நிலையில் இருந்தபோது தனது கவனத்தின் கீழ் கொண்டு வந்து இந்த கடைக்குரிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்குரிய நிதியினை வழங்கி வைத்திருக்கின்றது. இந்த வேளையில் உறவுகளுக்கு கரம் கொடுப்போம் அமைப்பு தக்க தருணத்தில் இந்த குடும்பத்திற்கு கை கொடுத்திருக்கின்றது. தங்களால் வழங்கப்பட்ட இந்த பேருதவி இந்த குடும்பம் காலந்தோறும் வாழ்வதற்கு, இந்த பிள்ளைகளின் கல்வியை மேம்படுத்துவதற்கு இந்த குடும்பத்திற்கு ஒரு வாழ்வாதாரமாக அமைந்திருக்கின்றது. இந்த வேளையிலே இந்த குடும்பத்தின் இழப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. இந்த தக்க தருணத்தில் இழப்பறிந்து துயரறிந்து உடனடியாக உதவிய உறவுகளுக்கு கரம் கொடுப்போம் அமைப்பின் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி உங்களது உதவி
உதவியும் ஆசீர்வாதமும் இந்த குடும்பத்தை நீண்டூழி காலம் வாழ வைக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வீரர் உயிர் விடும் போது தீ அழுதிடும் பாரு, இனத்தையே காக்கும் இவர் வரலாறு. சாயமை தொடும் போது நாம் அஞ்சுதல் கேடு, துணிந்தவர் யாருக்கும் துன்பம் நெருங்காது. நெருப்பென வேகும் வேங்கைகள் தேகம், இனத்துயர் தீர ஒளியேற்றும். இனத்துயர் தீர இங்கு ஒளியேற்றும். மண்ணில் கொண்ட காதல்தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான், பாட்டாலே உமை தொழுகின்றோம். நாளும் உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து ஆவாரம் சூடி நாங்கள் வணங்குகிறோம். மண்ணில் கொண்ட காதல்தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான், பாட்டாலே உமை தொழுகிறோம். நாளும் உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து ஆவாரம் சூடி நாங்கள் வணங்குகிறோம்.